இயற்கைக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் பாதிப்பு இருக்கான்னு சிந்திச்சு மாற்று வழியை தேடினா இங்க இயற்கை அழிவுகள் இருக்காது. கட்டுமானத்துக்கு பயன்படுற பொருள், கட்டி முடிச்ச பிறகு பயன்படுத்துற வாங்குற அத்தியாவசிய ஆடம்பர அலங்கார பொருள் எதுவா இருந்தாலும் இயற்கையும் மற்ற உயிரினங்களையும் அழிச்சிட்டு உருவாகுதான்னு பாருங்க. இந்த பொருள் சமூகத்திற்கும் மற்ற உயிரினங்களுக்கும் அழிவு தருதுன்னு தவிர்த்துட்டோம்னா அதன் விற்பனை குறைவாகி உற்பத்தி இல்லாம போயிடும். அது எந்த பொருளா இருந்தாலும் சரி, அழிவு தர பொருளை வேணான்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். இங்க யாரோ ஏதோ செய்யல, யாரோ கெட்டதை பண்ணல, நம்மள மாதிரி இருக்கிற மக்கள் தான் செய்யறாங்க. இங்க அழிவு தர ஒரு பொருளை உற்பத்தி பண்றவங்க 1000 பேர்னா அதை புரிதல் இல்லாம, சமூக அக்கறை இல்லாம, எதிர்கால சமூக நலன் சிந்தனை இல்லாம, மக்கள், இயற்கை, மற்ற உயிரினங்கள் நலன் பத்தி சிந்திக்காம பயன்படுத்துறவங்க கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. இயற்கை அழிவுகள் வருதுன்னா அது வராம இருக்க என்ன செய்யணும், எந்த தவறை மாத்திக்கணும் நம்ம தான் சிந்திக்கணும். இங்க சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். இங்க எவ்வளவு இயற்கை அழிவுகள் நடந்தாலும், காலநிலை மாறினாலும் அதற்கு மனிதன் தான் காரணம், அவன் தான் செய்யணும்னு மட்டும் மறக்காதீங்க.